ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? சூப்பரான ஒரு கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் சிக்கன் 65 மசாலா வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 65 தான் போடுவீங்க. நம்ம அந்த மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சூப்பரான ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் மசாலா போட போகிறோன்னா, நம்மளோட தனி மிளகாய் தூள், நம்ம இயற்கை சந்தையோட காஷ்மீர் மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான 65 இல்லாமல் எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் அப்படியே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கறியை கழுவிட்டு வந்துடுறேன், சரிங்களா? நல்லா இந்த மாதிரி கோழிக்கறி கொஞ்சம் நீச்சு வாடை அடிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா உழப்பிட்டு கழுவி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் கடலை எண்ணெய், உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து அதிகம் எண்ணெய் தேவைப்படாது. நிறைய பேர் வந்து சிக்கன் 65 பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு டைம் பொரிச்சு எடுத்துகிட்டு அடுத்தடுத்து குழம்பு ஊற்றி தாளித்து நான் காலி பண்ணிவிடுவேன். திருப்பி பொரிச்சதுலேயே பொரிக்க மாட்டேன். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது என்னென்னா, நம்ம ஒரு டைம் வந்து செஞ்சிட்டோம்னா சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எண்ணெயும் நிறைய செலவாகுது, டேஸ்ட்டும் அபரிவிதமாக இருக்கும். செஞ்சிட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பும் சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே அட்டன் டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன், அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை சூப்பராக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இது. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. நம்மளோட தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. இது எல்லாமே நம்ம இயற்கை சந்தையில் கிடைக்கும். இது எல்லாமே வீட்டு அரைப்பு மசாலா. எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸு, கலரிங்ஸு, சுவையூட்டிகள் அந்த மாதிரி சேர்க்காம இயற்கை முறையில் அரைச்சி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்மளோட கோழிக்கறியை தூக்கி அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். சிம்மில் தான், நிறைய தண்ணி விட போகிறது கிடையாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு வறுவல் கிடைக்கும். இதில் வேறு எந்த பட்டை லவங்கம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்ல. நம்ம சிக்கன் 65 மசாலாலேயே அதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். முதல்ல வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி தட்டை வந்து நம்ம கழுவி மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவையில்லை. நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சே நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியிலேயே சிக்கன் சூப்பராக வெந்து ஒரு வறுவல் வந்து அருமையாக தயாராகிடும். மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், அடி பிடிக்கல. சிம்மில் வச்சதால் அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திறந்து வச்சே வேக விடலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே அளவாக இருக்குது. நான் வந்து போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஆனால் சிக்கன் 65 மசாலா போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதே மெத்தடில் நம்ம வறுக்கிறதால அந்த மசாலா ப்ளஸ் குழம்பு மசாலா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன். பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு தான். ஏன்னா கொஞ்சம் கூட குறைச்சல் போட்டிங்கன்னா
காரம் அதிகமாகிடும். உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மசாலா போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு கண்ணளவு தான். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் பாருங்கள் அதுலேயே தண்ணி விட்டுருக்குது. நம்ம அதிகம் தண்ணி சேர்க்கல. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தட்டை தான் கழுவி ஊற்றணும். அடியெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இது வந்து கடாய் வந்து கனமாக வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி அடி வந்து கனமாக இருக்க கடாயாக நீங்களும் வைங்க. இப்போது இதை மாதிரி தடவி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியில் இந்த எண்ணெயிலேயே வேகும். வேக வேக அதுலேயே எண்ணெய் வரும். நிறைய சிக்கனில் கொழுப்பு இருக்கும் இல்லையா, அது வரும். சரி, மூடி வச்சிடலாம் திரும்பவும். இப்போது இன்னும் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணியே வேக விடலாம். அடிக்கடி கொஞ்சம் துழவி மட்டும் விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் சிக்கன் நல்லா சுருண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சூப்பராக அந்த வறுவல் ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? இதை நீங்கள் மட்டும் வறுத்து வச்சுட்டு வெறும் சோறில் நீங்கள் அப்படியே போட்டும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு சாம்பார், மிளகாக்கிளி சாம்பார், ஒரு ரசம் வச்சுட்டு இதை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. அம்புட்டு ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற நம்மாழ்வார் இயற்கை சந்தை மசாலா அப்படி. சாப்பிட்டு பார்த்துடலாமா? கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன், பீஸாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். வறுவல் முடிஞ்சிருச்சு. நிறுத்தி விட்ருவோம். சிக்கன் பீஸை ஒன்று எடுத்து புட்டு பிசைஞ்சு அந்த தொக்கில் செம்மையாக இருக்குது. வாவ்! நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ரெசிபி போடுங்க பூஜாஸ் கிச்சனில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நேரமின்மை காரணமாக தான். இப்போ கூட பூஜா வந்து எடிட்டிங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன் இப்போது. இதே மாதிரி உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கேளுங்க. நிச்சயமாக வந்து நம்ம போடுறோம். வாழ்க வளத்துடன்.